அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அடுத்து 30 விழா நிறைவுரையை ஆரியர் தலைவர் தளபதியார் அவர்கள் நடத்துவார்கள். வணக்கம். இது முப்பெரும் விழாவா? விரைவில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய வெற்றி விழாவா? இது கரூர் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊர். இந்த ஊர் இது கரூர் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஊர். இந்த ஊர் கொட்டும் மழையில தான் அறிஞர் அண்ணா அவர்கள் இதே நாளில் வடசென்னை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில தொடங்கி வைத்த போது கொட்டுகின்ற மழையில தொடங்கி வைத்தார்கள். கொட்டுகின்ற முறையில தொடங்கி வைத்த இந்த கழகம் 75 ஆண்டு காலம் மட்டுமல்ல, 100 ஆண்டு நாம் காண போகிறோம். உங்ககிட்ட பேசுறதை விட இந்த கொட்டு மழையிலும் உங்களுடைய எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. என்ன உணர்ச்சி! அடாடாடாடா, என்ன ஆர்வம்! என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்களின் உடன்பிறப்புகளே, உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். உடல்நிலை காரணமாக வர முடியாத சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொலைக்காட்சியில நேரடியாக தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அவர் வர முடியாத காரணத்தால் தான் அவருடைய பொறுப்பை இன்றைக்கு பொருளாளர் TR பாலு அவர்கள் ஏற்றுக்கொண்டு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம். முதன்மை செயலாளர் கே நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்களே, திருச்சி சிவா அவர்களே, ராசா அவர்களே, என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, மாவட்ட ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளே, அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே, செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே,
பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய விருதாளர்களே, பல்வேறு அணிகளின் செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஆண்டு முப்பெரு விழாவை கரூரில் நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னிடம் வந்தார். நானும் ஒப்புதல் அளித்தேன். பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. நீங்களா பார்த்திருப்பீங்க. ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்தில் வந்தேன். மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க. ஆனா அவரை முடக்க முடியுமா? எடுத்த பணியை வெற்றிகரமா முடிச்சு காட்டுவார். நான் உறுதியா சொல்றேன், கழக வரலாற்றிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பெரு விழா நடந்திருக்காது. கொட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் கொடையை பிடிச்சுக்கிட்டு நாக்கால தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, அது ஒன்றே சாட்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைச்சிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தலைமை கழகத்தின் சார்பிலும் என்னுடைய இருகரங்கு என்னுடைய நன்றியை நான் அவர் அத்தனை பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். 14 வயசுல கருப்பு சிவப்பு கொடி பிடிச்சு கழகம்னு உழைக்க தொடங்கின என்ன இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்க. ஓயாமல் உழைக்கிற உதயசூரியன்களான உங்களை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது எனக்கு ஒரு புது எனர்ஜி வந்துடும். காடு மேடு, இரவு பகல், மழை வெள்ளம், அடக்குமுறைகள், போராட்டங்கள், சிறைச்சாலைகள்னு இங்கே எல்லோரும் போராடிதான் என்னை இன்றைக்கு நீங்க தலைவராக்கி இருக்கீங்க. மக்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசையும் நீங்க தான் உருவாக்கி என்னை முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார வச்சீங்க. உங்களை சந்திக்கிறதை விட எனக்கு வேற என்ன மகிழ்ச்சி? முப்பெரு விழா என்றால் பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணா பிறந்த நாள், அறிவிக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான நாள் ஆகிய மூன்றையும் சேர்த்து இந்த திராவிட மாதத்தில் முப்பெரு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழாவில் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து அதில் உள்ள மேடு பள்ளங்களை திருத்திக்கவும், நாம் அடுத்து செல்லவுள்ள பாதையை வெற்றி பாதையாக செப்பனிடவும் ஓரிடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். கூடி களையும் விழாவாக இல்லாமல் அறிவார்ந்த உரையாடல்களை நிகழ்த்தி கருத்தாளமிக்க எண்ணங்களை பகிர்ந்து கொள்கைகளை கூர்தீட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் திராவிட கொள்கை தூக்கி பிடிச்சு உழைச்சவங்களுக்கு மரியாதை செஞ்சு விருதுகளை வழங்குகிறோம். இந்த ஆண்டு பகுத்தறிவு புகழ் தந்தை பெரியார் பெயரிலான விருதை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான என்னுடைய அருமை தங்கை கனிமொழி பெற்றிருக்கிறார். அவர் பார்த்தால் கனிமொழி,
நாடாளுமன்றத்திலே பேசினா கர்ஜனை மொழி. திராவிட இயக்கத்துடைய திருமகளா பெரியாரின் பேத்தியா பார்லிமெண்ட்ல ஒலிக்கிறார். அடுத்த பேரங்க அண்ணா பெயரிலான விருதை நம்முடைய அண்ணன் சிவ சீதாராமன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அரசு ஊழியராக இருந்த இவரை ராஜினாமா செஞ்சுட்டு வான்னு, கழக பணியாற்ற வான்னு நம்ம தலைவர் கலைஞர் அழைச்சார். எப்போதும் தலைவர் கலைஞருடைய சொல்லை தட்டாத உண்மையான தொண்டர் அண்ணன் சிவ சீதாராமன் அவர்கள். அடுத்து தமிழக தலைவர் கலைஞர் பெயரிலான விருதை நூற்றாண்டு கண்டவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்கள் பெற்றிருக்கிறார். மிசா காலத்தில் ஓராண்டு காலம் என்னோடு ஒரே கொட்டடியில் இருந்தவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் என்பது எனக்கு கிடைச்ச பெருமை. அடுத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலான விருதை மறைந்த அண்ணன் குளித்தலை சிவராமன் அவர்களது குடும்பத்தினர் பெற்றிருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் முதலா போட்டியிட்ட குளித்தலை தொகுதிக்கு அவர். அவருக்கு சிறப்பு செய்ய அறிவிச்ச இந்த விருதை அவர் பெற முடியாமல் போயிருந்தாலும் நம்முடைய இதயங்களில் அவர் குடியிருக்கிறார், நிறைஞ்சிருக்கிறார். அடுத்து இனமான பேராசிரியர் பெயரிலான விருதை அண்ணன் மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். தலைவர் கலைஞரிட்ட கட்டளைகளை தவறாமல் நிறைவேற்றின செயல் வீரர் அவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓயாமல் பாடுபட்டவர், இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அடுத்து என்னுடைய பெயரிலான விருது அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். மொழி போராட்டம் உருவாக்கின தலைகர்த்தர்கள் அவரும் ஒருவர். கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்த பட்டியலை சேர்க்க அவருடைய லெட்டர் பேர்ல தான் கோரிக்கை ஏற்கப்பட்டதுன்னு தலைவர் கலைஞர் தன் கைப்பட எழுதினார். அடுத்து முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் முரசொலி செல்வம் பெயரிலான விருதை பெற்றிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் AS பன்னீர்செல்வம் அவர்கள். திராவிட இயக்கம் வலியுறுத்தி வர சமூக நீதிய, மானுட பற்றை, மனித உரிமை சிந்தனைகளை ஆங்கில ஊடகங்களை எழுதி வர்றவர் மரியாதைக்குரிய AS பன்னீர்செல்வம் அவர்கள். அதேபோல கழகத்தோட வெற்றிக்கும் புகழுக்கு அடித்தளமாக ஆணிவேராக இருக்கும் ஒன்றியம், பகுதி, நகரம், பேரூர் கழகம் இந்த அமைப்புகளோடு சேர்ந்து சிறப்பாக பணியாற்றின உடன்பிறப்புகளும் இங்க வந்து விருது பெற்றிருக்கிறாங்க. விருது பெற்றிருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு விதத்திலும் பெருமைக்குரியவங்க. எனவே விருது பெற்றிருக்கக்கூடிய எல்லோரையும் தலைமை கழகத்தின் சார்பிலையும் கழக உடன்பிறப்புகள் சார்பிலும் உங்களின் ஒருவனாக நான் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன்.